ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். அஸ்வினியில் எந்த கிரகம் இருந்தாலும் ஜாதகரின் செய்வினையை சொல்லக்கூடியது. இந்த மாதிரி செய்வினை ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். அது எப்போ அப்படின்னா, இந்த அஸ்வினியில் இருக்கக்கூடிய கிரகத்தோட திசை வரும்போது அப்படியே தலைகீழ அவங்க வாழ்க்கையை மிக மோசமான அளவுக்கு பாதிச்சிருது. அதே போல் அந்த செய்வினை இருக்கிறவங்க அந்த திசாபுத்தி வெள்ளாட்டி கூட அந்த பாதிப்பை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த திசாபுத்தி வரும்போது அப்படியே டோட்டலாக அவங்க வாழ்க்கை நிலையை மாற்றி காமிச்சிருது. இப்போ இதெல்லாம் தெரியாமல் நிறைய பேர் ஜாதகத்தில் எனக்கு யோகம் இருக்கா, எனக்கு எப்படி எப்போ நல்லது நடக்கும் அப்படிலாம் கேட்டுட்ருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி செய்வினை குற்றம் அப்படிலாம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் ஜாதகம் பார்க்குறதுக்கான பலனே இருக்கும். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் நம்ம செய்வினை இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல விஷயங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் 8ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறோம், செவ்வாய் ராகுங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஒரு நட்சத்திரத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக உடனே எல்லாருக்கும் புரியுது. அதனால் எந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு செய்வினை இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லி அது எந்த மாதிரி பாதிப்பெல்லாம் கொடுக்குங்கிறத சொல்லியிருக்கேன். அதனால தான் அஸ்வினியில் எந்த கிரகம் இருந்தாலும் அவங்களுக்கு செய்வினை பாதிப்பு இருக்கும். அதில் லக்ன புள்ளி இருந்தாலும் ஒருத்தர் மேஷ லக்னமாக இருந்து அவருக்கு லக்ன புள்ளி அஸ்வினியாக இருந்ததுன்னா அவருக்கும் அந்த செய்வினை இருக்கும். அது எந்த மாதிரி பாதிப்பெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா, இப்போ ஜாதகருக்கு செய்வினை இருக்குது அப்படின்னா, இப்போ அஸ்வினியில் கிரகம் லக்ன புள்ளி இருக்குது, லக்னாதிபதி இருக்கார் அப்படின்னாருனா அந்த ஜாதகருக்கு அந்த திசா புத்திலாம் நடந்ததுன்னா மிக அளவுக்கு பெரிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கையோட அவர் படுற அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் மிக அதிகமாக இருக்கும். பலவித தடைகள், இந்த 12 கட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குமோ அந்த பிரச்சனையை பூரா சந்திக்கக்கூடியது தான் இந்த லக்னாதிபதி அல்லது லக்ன புள்ளியில் அஸ்வினி நட்சத்திரம் இருந்தால் அவங்களுக்கு வரும். சில பேர் எனக்கு அப்படி இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னாங்கன்னா அது வரக்கூடிய காலத்தில் எதிர்பார்க்கணும். அந்த அஸ்வினிங்கிறதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதே போல் 2ஆம் அதிபதி உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா, இப்போ 2ஆம் அதிபதி உங்களுக்கு இருக்கும்போது குடும்பத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும். குடும்பத்தில் சேர முடியாத அளவுக்கு, குடும்பத்தில் ஒத்து போக முடியாத அளவுக்கு குடும்ப வாழ்க்கையிலேருந்து பிரிகிற மாதிரி ஒரு இதை உருவாக்கிறோம். அதே போல் வருமானமே இல்லாமல் வர்றது, வருமானமே இல்லாமல் போகிறது. சில பேருக்கு ஏதாவது ஒரு பேச்சுனால பெரிய பிரச்சனை ஆயிரும். அந்த பேச்சு அவருடைய கடுமையான விளைவுகளை சந்திக்கக்கூடிய பிரச்சனையை கொடுக்கும். அது அஸ்வினியில் 2ஆம் அதிபதி இருந்தால் இது மாதிரி பல இது இருக்குது. நான் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பதிவில். அது மாதிரி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதே போல் 3ஆம் அதிபதி இருந்தார்னா சகோதர சகோதரிகளாலே வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போகிறது, வம்பு தும்பு, அதோட அவங்களுடைய வாழ்க்கை நினச்சி கவலைப்படுறது, வாழ்க்கையே அதுக்காக அர்ப்பணிக்கிறது, அதனால வாழ்க்கையை தொலைக்கிறது, இதெல்லாம் 3ஆம் அதிபதி இந்த அஸ்வினியில் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி 3ஆம் அதிபதி காரகத்துவத்தை வச்சு பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இது போல் 4ஆம் அதிபதி இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தானா தாய் வழி சொந்தங்களால் பிரச்சனை வருது, வீடு இடம் வாகனம் இதனாலே நிம்மதி இல்லாமல் போகிறது, இதனால் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியது இருக்கும். இப்போ 5ஆம் அதிபதி இப்போ அஸ்வினியில் இருந்துட்டார் அப்படின்னா அவங்க பூர்வீகத்திலே இல்லாமல் போகிறது, பூர்வீகத்தில் அவமானப்படுறது, பூர்வீகத்தில் இருந்து வீட்டை காலி பண்ணி ஊரை காலி பண்ணி வேறு இடத்துல போய் தெரியாமல், அதாவது புதுசாக இருக்கிற ஒரு ஊரில் போய் இருக்கிறது, இதெல்லாம் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் 5ஆம் அதிபதி இருக்கக்கூடியது. பொதுவாக 5ஆம் அதிபதி சூரியன் ராகு இதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா அந்த திசா வரும்போது
இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகு இருக்காருன்னா ராகு திசை வரும்போது இது நடக்கும். சூரியன் இருந்தார்னா சூரிய திசை வரும்போது இது மாதிரி நடக்கும். இப்போ உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி போய் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா அந்த மாதிரி நடக்கும். அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. இப்போ 6ஆம் அதிபதி போய் இந்த இதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்துட்டாருன்னா கடன் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். தீர்க்க முடியாத கடனாக இருக்கும். கட்டவே முடியாத அளவுக்கு கடனை உருவாக்கி கடனால் அவமானம் கஷ்டப்படுறது இதெல்லாம் இருக்கும். அதே போல் ஒரு நோய் வந்ததுன்னா அந்த நோய்க்கு அதனால மன பயம், உயிர் பயத்தெல்லாம் கொடுக்கறது, அந்த அளவுக்கு நோயோட தன்மை இருக்கிறது. இப்படிலாம் கொடுக்கும். சிலருக்கு எதிரிகளால் பெரிய தொல்லை, எதிரிகள் அதிகம் இருக்கிறது, எதிரிகள் துன்பத்தை பொறுக்க முடியாமல் கஷ்டப்படுறது, இதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் 6ஆம் அதிபதி இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஜாதகருக்கு அமையக்கூடியதாக இருக்கும். இதே போல் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி போய் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தார்னா திருமண வாழ்க்கையே நிலை குலைகிறது, திருமணமே ஆகாமல் போகிறது, ரொம்ப அது கணவனோ அது மனைவினால் அவமானப்படுறது, திருமண வாழ்க்கையே சிலருக்கு திருமண வாழ்க்கையினால் வாழ்க்கையே திசை மாறி போகிறது. அதே மாதிரி இந்த 7ஆம் இடங்கிறது பொதுமக்களையும் சொல்கிறது. பொதுமக்கள் எல்லார்ட்டையும் கெட்ட பேர் வாங்குகிற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த 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 விஷயம் உங்களுக்கு பொதுமக்கள்கிட்ட கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கறது. ஏன்னா நிறைய பேர் சில பிஸ்னஸ் பண்ணுறபோது அந்த பிஸ்னஸ்னால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இந்த ஜாதகருக்கு பெரிய தொல்லை கொடுக்கறது, அந்த பொதுமக்களால் கஷ்டப்படுறது, இதெல்லாம் 7ஆம் இடத்து அதிபதி போய் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த நிலையை உண்டாக்குது. இப்போ 8ஆம் இடத்து அதிபதி அதே போல் அஸ்வினியில் இருக்கும்போது எப்படின்னா கண்டங்கள் அதிகம், அது உயிர் கண்டம் ஏற்படுறது, அது கண்டங்களுக்கு நிகரான பாதிப்புகளை கொடுக்கறது. வாழ்க்கையில் ஒரு கண்டம் வந்தால் கூட உயிர் போனால் கூட பரவாயில்ல, அது மாதிரி ஒரு கஷ்டங்களை கொடுத்துட்றது, நிம்மதியே இல்லாமல் போகிறது. இதெல்லாம் 8ஆம் இடத்து அதிபதி அஸ்வினியில் இருக்கும்போது. இப்போ 9ஆம் அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா முன்னோர்கள் செஞ்ச விஷயத்தினால பரம்பரைக்கே தலைக்குனிவு உண்டாகிறது. அதே போல் வாழ்க்கையில் எந்தவித பாக்கியத்தையும் அனுபவிக்க முடியாமல் ஒரு நல்ல விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த தருணத்தில் திடீர்னு அதை அனுபவிக்க முடியாமல் தடை வருது. அதே மாதிரி பெரிய பதவியில் இருக்கும்போது அந்த பதவியிலிருந்து அந்த பதவி போகிறது, அரசு பதவியோ அல்லது மிகப்பெரிய ஒரு நல்ல செல்வாக்கான ஒரு நிலையில் இருந்து அந்த செல்வாக்கை இழக்கிறது, இதெல்லாம் 9ஆம் அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி பாதிப்பை கொடுக்குது. இதே போல் 10ஆம் இடத்து அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்துட்டார் அப்படின்னா தொழில் வியாபாரத்தில் திடீர்னு ஒரு சரிவு, மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியில் இருந்த ஒரு தொழில் அடையாளம் தெரியாத அளவுக்கு தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியிலேருந்து கீழே போகிறது, பெரிய நஷ்டம் அடைகிறது. அதே போல் அந்த தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாமல் போகிறது, இதெல்லாம் 10ஆம் இடத்து அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும்போது நடக்குது. இதே போல் 11ஆம் இடத்து அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும்போது எப்படின்னா எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்காது. எந்த நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் அந்த இடத்துல அந்த விஷயம் நின்று போயிடும். வாழ்க்கையில் சந்தோஷங்கிறதே பார்க்க முடியாமல் ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். எதுக்கு எடுத்தாலும் தடை ஏற்படுறது, மன நிம்மதி குறைகிறது. இது 12ஆம் இடத்து அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும்போது இப்படி தான் நிம்மதியற்ற வாழ்வு உண்டாகிறது. அதே மாதிரி உறவுகளெல்லாம் பிரிஞ்சு போய் ரொம்ப தூரத்தில் கவலையோடு வாடிக்கிட்டு இருக்கிறது, ரொம்ப கஷ்டப்படுறது, யாரோடையும் சேர்ந்து இருக்க முடியாது, பிரிஞ்சே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை இந்த 12ஆம் இடத்து அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த நிலையை கொடுக்குது. இது பொதுவாக இந்த அதிபதிகளோட திசை, அந்த அதிபதினா இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட திசை நடக்கும்போது இந்த மாதிரி ஏற்படுது.
இப்போ நான் இந்த பதிவில் சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்களே கேட்டால் தெரியும், புரிஞ்சிருக்கும். இப்போ 5ஆம் அதிபதி அசுனி நட்சத்திரத்தில் இருக்கும்போது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பூர்வீகத்தில் வந்து பெரிய தொல்லைகள் வந்தது, குழந்தைங்கனால பெரிய பிள்ளைகளால் அவமானம் ஏற்பது, பிள்ளைகள் வந்து பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வர்றது, இது மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் 5ஆம் அதிபதி இருக்கும்போது அந்த திசா வரும்போது நடக்கிறது. இதே போல் 7ஆம் அதிபதி இருக்கும்போது அந்த உறவுகள், அந்த திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொதுமக்கள் விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். அதிலெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கவங்க நிறைய இருப்பாங்க. இந்த பதிவில் இப்போ நான் சொல்கிற இதை கேட்கும்போது அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். ஆனால் பல விஷயங்கள் இதில் இருக்குது. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இந்த அளவுக்கு வந்து பாதிப்பை கொடுக்குதா அப்படின்னா, ஆமாம், அது வந்து நிச்சயமாக இந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியது வந்து செய்வினை குற்றம். இது வந்து முன்னோர்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை, பங்காளி பிரச்சனையோ இல்லை எதிரிகளுடைய விஷயமோ வேறு ஏதாவது ஒரு இதில் வந்து அந்த செய்வினை செஞ்சு வைக்கிறதுனால செய்வினை குற்றமாக வருது. இப்போ இந்த செய்வினையெல்லாம் போக்கக்கூடியதுக்கு என்ன வழின்னு பார்த்தா, இதுக்கு பல வழிகள் இருக்குது. அது அவங்க ஜாதகத்தில் உள்ள மாதிரி தான் அந்த வழிகள் இருக்கும். ஆனால் இதை நீங்கணும்னா அவங்க செய்ய வேண்டியது விநாயகர் வழிபாடு. தினந்தோறும் விநாயகர் வழிபாடு, அதுவும் அரச மரம் இருக்கிற விநாயகரை சுற்றி வழிபாடு செய்யும்போது அதை நீங்கிறதுக்கான வழிகள் அவங்களுக்கு தானாகவே கிடச்சிரும். அதுக்கான வழிபாடு வந்து அவங்க கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் ஜாதகத்திலையும் அந்த வழிபாடு தான் அவங்களுக்கு அந்த பரிகாரம் தான் வரும். அவங்க முதல்ல தொட வேண்டியது வந்து விநாயகர் தான். விநாயகர் வழிபாடை செய்ய செய்ய இந்த இவங்க அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய செய்வினை வந்து விலக ஆரம்பிக்கிறதுக்கான வழி கிடைச்சிரும். இப்போ இந்த பதிவில் நான் ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்கேன். இது நிறைய வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.